Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennaiflavoursfarzu in UAE. I'm Farzana. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் ரொம்ப மோஸ்ட் ரிக்வெஸ்டடா கேட்ட ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க யூஸ் பண்றதுனால உங்களோட ஸ்கின் வந்து நரிஷிங்கா, க்ளோவா, யூத்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா குளியல் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் வீடியோ பயங்கர ஹிட்டு, ஒரு 500,000 கிட்ட ரீச் ஆகிட்டுருக்கு. இன்ஷால்லா அது நான் இன்னுமே நல்லா போகும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த குளியல் பொடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹர்ப்ஸ் அண்ட் பூக்கள்லாம் போட்டு ட்ரைடு பூவெல்லாம் போட்டு பண்ண ஒரு ரெசிபி. இது வந்து ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஸ்கின்னில் வந்து ஹார்ஷே இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கறது, ஸ்கின்னுக்கு வந்து நல்லா நரிஷ்மெண்ட் கொடுக்கறது, க்ளோ கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கேர்ள்ஸ், லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஈவன் ஜென்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க, தப்பே கிடையாது. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், ஆனால் கூட ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபிஸ்க்கு தனியாக குளியல் பொடி வேணும் அப்படின்னா கூட என்கிட்ட கேளுங்க. இன்ஷால்லா நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். நான் சொல்கிற கணக்கெல்லாம் டேபிள் ஸ்பூனில் சொன்னால் 10 கிராம்ஸ்னு எடுத்துக்கோங்க, டீஸ்பூனில் சொன்னால் 5 கிராம்ஸ்னு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து கிடைக்கிறது எல்லாமே இங்கே பொடி ஃபார்மில் தான் கிடைக்கும். ஸோ நான் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஹோலாக இப்போ வெட்டிவேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வெட்டிவேர் உங்களுக்கு கிடச்சதுன்னா வெட்டிவேர் அப்படியே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கிராமில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 கிராம் அப்படின்னு, ஒரு டீஸ்பூன் அப்படின்னு சொன்னால் 5 கிராமும், ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொன்னேன்னா 10 கிராமும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் சொன்ன அதே ரேஷியோவில் போடுங்க, அதுதான் கோல்டன் ரேஷியோ. ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால. அண்ட் ஆல்சோ இது வந்து போட்டு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊறணும். நீங்கள் இது வந்து குளியல் பொடியாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணாலும் சரி, 15 நிமிஷமாவது ஊறணும். அவ்வளோதான். குளியல் பொடியாக யூஸ் பண்ணால் 3 நாளும், வாரத்துக்கு 3 நாளும். அதே மாதிரி ஃபேஸ் பேக்காக போட்டால் 2 நாளும் யூஸ் பண்ணுங்கள். இது ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். 6 மாத குழந்தைங்கலேருந்து அதுக்கப்புறம் ப்ளஸ் எப்போ வரைக்கும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு என்ன? ஸோ அதாங்க நான் சொன்ன பொடி அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட நியூட்ரிஷன் வந்து நல்லாவே, பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நிறைய செஞ்சு வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பூச்சி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்சோ அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அது குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கோங்க, நான் பண்ணுற மாதிரியே. இப்போது இந்த குளியல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா டைம் வந்து லென்த்தியாக மாறும் அப்படின்றனால உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கின்னை நரிஷ் பண்ணுறதுக்கான ஒரு பொருட்கள் தான். 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வேணால் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு இருக்கு இல்லையா, மூங் பீன், அது சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் இது சாதாரண கடலைப்பருப்பு, நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது மசூர் தால் வந்து சில பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். மசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பெங்களூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல கலர் கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே நல்ல ஷைனிங்காக கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இது வந்து ஒரு ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபர்சானா எனக்கு வந்து சோப்பு போட்டு குளிச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு இது போட்டு குளிச்சா சரியாக இருக்காது, சோப்பு போட்டுட்டு இது போடலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. சோப்புக்கு பதிலாக தான் நம்ம இது போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் சோப்பு இந்த பொடி போடுறது வந்து ஒருவேளை நீங்கள் ஹார்ஷான ஒரு சோப்பு போட்டிருந்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் போடும்போது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் சோப் போட்டு தான் குளிக்கணும் அப்படின்னா மைல்டான ஒரு சோப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷான அந்த மாதிரி சோப்பெல்லாம் மைல்டான ஒரு கிளென்சரோ சோப்போ யூஸ் பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சோப்பு போடாமல் நீங்கள் குளிச்சுட்டு இதை அதுக்கு பதிலாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு மேலே உங்களோட விருப்பம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கெமிக்கல் இல்லாத ஒரு சோப்பாவை பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை லைட்டாக மைல்டான கிளென்சர் லைக் டவ்வெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பியாஸ், இந்த மாதிரி கிளிசரின் சோப்பாக வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு வெட்டிவேர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வெட்டிவேர் அப்படியே ஹோலாகவே போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெட்டிவேர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர், ஆம்லா இருக்கு இல்லையா, கூஸ்பெரி, அதோட பவுடருங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பவுடர்,
ரோஜா பூவோட பவுடர் இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை முழுசாகவே ரோஸ் கிடைக்குது, அது கூட வாங்கி ட்ரைடு ரோஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே 1 டீஸ்பூன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர், செம்பருத்தி இருக்கு இல்லையா, செம்பருத்தி பூ வந்து அவ்வளோ நல்லதுங்க, ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஸோ அதுவுமே 5 கிராம்ஸ் தான். அப்புறம் ஆவாரம் பூ பவுடர், இது ரொம்ப நல்ல பவுடருங்க, அது அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. அதுவுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லையா, ஸோ அது சேர்த்துக்கிறேன். டர்மரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அது சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு போட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக தான் இது வந்து பேசிக்காக இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து வீட்டில் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். இல்லை பாதி வந்து நம்மளே செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ரோஜாலாம் நம்ம காய வச்சாவே ரோஸ் கிடச்சிரும். ஹைபிஸ்கஸ் வந்து நம்மளோட வீட்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இல்லையா, ஸோ அது மாதிரி ஐட்டம்ஸ் தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஈவன் நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு கூட ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இப்போது தேவைப்படுற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபுல் பாடிக்குமே ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போதுங்க. அப்புறம் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பால் சேர்த்துட்ருக்கேன். பச்சை பால் வந்து அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து லைட்டனிங் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான பாலாக எடுத்துக்கோங்க. இங்கே பசும்பால் தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ன சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர், சந்தன பொடி இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சந்தன பொடி மட்டும் நீங்கள் எப்பப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ரேக்னன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்கும் அப்படின்றதுனால போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து நிறைய பாலோ தண்ணியோ போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். கொஞ்சம் திக்காகவே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பாடியில் ஒட்டும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பாடியில் அந்தளவுக்கு ஒட்டாது, அப்படி கரைஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை குளியல் பொடியாக யூஸ் பண்ணிங்கன்னா போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிஷமாவது உடம்புல இருக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட் நல்லாவே கிடைக்கும். ஃபேஸ் பேக்காக போட்டிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸாக வச்சுக்கோங்க, அன்டில் ட்ரை ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மைல்டான சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். அதுவும் நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் இன்னுமே நல்ல பிரைட்டராக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பருவெல்லாம் வந்துட்டு போயிட்டு நிறைய பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறையா இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி இருக்கு இல்லையா, நட்மெக் பவுடர், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த பவுடரை வந்து நீங்கள் முதல் தடவை யூஸ் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு விசிபிளாகவே தெரியும். உங்களோட ஸ்கின்னில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஒரு க்ளோயிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்டாக சப்பிளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண உங்களுக்கு அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்லாவே லைட்டன் ஆகும். ஸ்கின்னில் இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட சரியாகும். நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்காக கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.